தமிழ்ச்சோலை பார்வையாளர்களுக்கு வணக்கம். நம் தமிழ்ச்சோலையானது பிஜிடிஆர்பி தேர்வு எழுதக்கூடிய நண்பர்களுக்கு இணைய வழி பயிற்சி வகுப்பு நடத்திட்டு இருக்கோம். ஏப்ரல் முதல் வாரத்திலிருந்து நம்ம நேரடி பயிற்சி வகுப்பு தொடங்க இருக்கிறோங்க. நம்ம சென்டர் இருக்கக்கூடிய இடமானது கரூர் மாவட்டம் வேலாயுதம்பாளையம். இந்த இடத்துல தான் நம்ம புதிய வகுப்பு தொடங்க ஆரம்பிக்கிறோங்க. அதாவது ஏற்கனவே நம்ம கொரோனாவுக்கு முன்பு பார்த்தோம் அப்படின்னா நேரடி வகுப்பு நடத்திக்கிட்டு இருந்தோம். அதற்கு பிறகு கொரோனா வந்த பிறகு தான் நம்ம இந்த ஆன்லைன் கிளாஸ்க்கு மாறணும். ஸோ அதுலேருந்து இணைய வழி பயிற்சி வகுப்பு தான் நடத்திட்டு இருந்திருக்கோம். இப்போவும் இணைய வழி பயிற்சி வகுப்பு போய்கிட்டு தான் இருக்குது, நடந்துக்கிட்டு தான் இருக்குங்க. நியூ பேட்ச் இப்போ கூட ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அக்டோபர்லேருந்து புதிய வகுப்பு நடந்துக்கிட்டு தான் இருக்குது. இதை தொடர்ந்து அதாவது ஏப்ரல் மாதம் முதல் வாரத்திலிருந்து நேரடி பயிற்சி வகுப்பு தொடங்க இருக்கிறோம். இந்த நேரடி பயிற்சி வகுப்பில் கலந்து கொள்ள விரும்புகின்ற நண்பர்கள் நீங்கள் இப்போ இருந்தே நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம். எங்கேருந்து நீங்கள் வர்றீங்க என்னங்கிறதுலாம் நீங்கள் முன்பதிவு செய்து கொள்ளலாம். இதற்கான கட்டண தொகை இப்போ நீங்கள் ஸ்க்ரீனில் பார்த்துட்டு இருக்கீங்க. இதுதான் இந்த பயிற்சி வகுப்புக்கான கட்டண தொகை. இந்த பயிற்சியில் பார்த்தோம் அப்படின்னா நம்ம புதிய பாடத்திட்டத்தின்படி 10 அலகுமே நம்ம முழுமையாக நடத்திடுவோம். ஒவ்வொரு அலகுக்கும் என்னென்ன புத்தகங்கள், பாட புத்தகங்கள், என்னென்னலாம் ரெஃபரன்ஸ் புக்ஸ் பார்க்கலாம் அப்படிங்கிற எல்லா டீட்டெயிலுமே நம்ம நடத்தும் பொழுதே சொல்லுவோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம தமிழ்ச்சோலையின் சார்பாக போட்டிருக்கிற 12 நூல்கள் மெட்டீரியல் நம்ம புத்தக வடிவில் போட்டிருக்கோங்க. இந்த நூல்கள்லாம் பார்த்தோன்னா ஒன் வேர்ட் டைப்லையும் இருக்குது, கட்டுரை வடிவ வினாவிலையும் இருக்குது. இந்த 12 நூல்கள் மிக டெப்த்தாக ரொம்ப விரிவாக நிறைய செய்திகளை கொண்டு இந்த நூல்கள் இருக்குது. என்னென்னா புதிய பாடத்திட்டத்தில் இருக்கக்கூடிய யூனிட் 9, 10 இந்த 2 யூனிட்டில் மட்டும், இந்த 2 யூனிட்டுக்கான பகுதி மட்டும் இந்த 12 புத்தகங்கள் இருக்காது. அதை நம்ம தயார் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த 2 யூனிட்டுக்கும் நேரடி பயிற்சி வகுப்புக்கு வரக்கூடிய நண்பர்களுக்கு அந்த 2 யூனிட்டுக்கான தனி மெட்டீரியல் நம்ம கொடுத்துடுவாங்க. டெஸ்ட் எல்லாம் பார்த்தோம் அப்படின்னா ஒரு தலைப்பு முடிந்தவொடனே, ஒரு டாபிக் முடிந்தவொடனே அதுலேருந்து நம்ம டெஸ்ட் வைப்போங்க. கிட்டத்தட்ட ஒரு 400 தேர்வுக்கு மேலே வச்சுடுவோம். நம்ம எல்லாமே தலைப்பு வாரியாக பிரித்து தலைப்பு வாரியாக, அப்புறம் அலகு வாரியாக, அதற்கு பிறகு 2 அலகு 3 அலகு சேர்த்து, பிறகு ரிவிஷன், அப்புறம் ஃபுல் டெஸ்ட், இந்த மாதிரி நிறைய நம்ம தேர்வுகள் வைப்போங்க. இந்த தேர்வுகள் எல்லாமே ரொம்ப டெப்த்தாக இருக்கும். எல்லாமே நம்ம மூல நூல்களில் இருந்து தான் இந்த எடுக்கிறோங்க அந்த தேர்வு. அதே மாதிரி நம்ம கொடுக்கக்கூடிய இந்த 12 நூல்களுமே பார்த்திங்கன்னா மூல நூல்களில் இருந்து எடுத்து கொடுக்கப்பட்ட செய்திகள் தான். இணைய வழி பயிற்சி வகுப்பிலும் இதே தான். அந்த வகுப்பிலும் பார்த்தோம்னா இதே டீச்சிங் தான். வேறு ஏதாவது நேரடி பயிற்சி வகுப்புக்கும் இணைய வழி பயிற்சி வகுப்புக்கும் என்ன வித்தியாசம், இதில் வேறு மெட்டீரியல் தருவீங்களா, இல்லை இதில் ஏதாவது சிறப்பாக இருக்குமானா அப்படி இல்லைங்க. நேரடி பயிற்சி வகுப்பில் நம்ம ஒரு கிளாஸ் ரூம், நம்ம ஒரு பள்ளியில் ஒரு கிளாஸ் ரூம், நம்ம ஒரு பயிற்சி வகுப்பு தாங்க அது. வகுப்பறையில் எப்படி பாடம் நடத்துகிறோமோ அந்த பயிற்சி வகுப்பு நடக்குங்க. இணைய வழி பயிற்சி வகுப்பு அப்படிங்கும்போது நம்ம டீம்ஸ் ஆப் மூலமாக நடத்துகிறோம். ஆனாலும் இணைய வழி பயிற்சி வகுப்புனாலும் நம்ம லைவாக தான் நடத்துகிறோங்க. ரெக்கார்டட் கிளாஸ் கிடையாது, லைவாக தான் நடத்துகிறோம். லைவாக கிளாஸ் நம்ம நடக்கும் பொழுது உங்களுக்கு ஏற்படக்கூடிய ஐயப்பாடுகளை எல்லாமே நீங்கள் அதிலே கேட்டுக்கலாம், இன்ட்ராக்ட் பண்ணிக்கலாம். ஒருவேளை இப்போ இன்றைக்கி வகுப்பில் கலந்து கொள்ள முடியல, நம்ம எப்படி நாங்கள் எங்களுடைய வேலை இருக்குது, அந்த மாதிரி வேறு பணி காரணமாக நாங்கள் கலந்துக்கல முடியல, அந்த வகுப்பை எப்படி பார்க்குறது அப்படின்னு கேட்குறவங்களுக்கு அந்த வகுப்பானது, அன்றோட நடக்கக்கூடிய அந்த வகுப்பானது பதிவு செய்யப்பட்டு நம்மளுடைய தமிழ்ச்சோலை அகாடமி அப்ளிகேஷனில் அதை நம்ம பதிவேற்றம் செஞ்சுடுவோம். அந்த பதிவேற்றம் செய்யப்பட்ட காணொளிகளை நீங்கள் எக்ஸாம் வரைக்குமே எத்தனை முறை வேண்டுமானாலும், எப்பொழுது வேண்டுமானாலும், 24 மணி நேரம் எந்த நேரம்னாலும் சரி நீங்கள் அதை பார்த்து கொள்ளலாங்க. அந்த வசதி அதில் இருக்குது. அதனால் இணைய வழி பயிற்சி வகுப்புலையும் நம்ம எல்லாமே நேரடியாக நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம், சந்தேகங்களை நம்ம கேட்டுக்கொள்ளலாம், நடந்த வகுப்பை திரும்ப எத்தனை முறை வேண்டுமானாலும் பார்த்து கொள்ளலாம். இந்த வசதிகள் அனைத்துமே உண்டு. ஸோ இந்த நேரடி பயிற்சி வகுப்பில் கலந்துக்கணும் அப்படிங்கிற விரும்புகின்ற நண்பர்கள் நீங்கள் உடனடியாக முன்பதிவு செய்து கொண்டீர்களானால் நலம் பயக்கும். ஏன்னா எவ்வளோ பேர் முன்பதிவு செய்கிறாங்கங்கிறத பொறுத்து தான் நம்ம அந்த அறை ஏற்பாடு செய்ய முடியும், வகுப்பறை ஏற்பாடு செய்ய முடியும். நீங்கள் தொடர்பு கொள்ள வேண்டிய முகவரி நீங்கள் அதாவது மொபைல் நம்பர் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா ஸ்க்ரீனில், இதுதான் நம்ம தொடர்பு எண். இந்த 2 எண்களில் நீங்கள் ஏதாவது ஒரு எண்ணில் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். கண்டிப்பாக இல்லை மெசேஜ் போடலாம். இந்த வகுப்பானது உங்களுக்கு மிகுந்த பயனுள்ளதாக இருக்கும். ஏன்னா நீங்கள் ஒரு யூஜி பிஜியில் படிக்கக்கூடிய செய்திகளை காட்டிலும் மிக விரிவான முழுமையான செய்திகள் பாடம். இப்போ உதாரணத்துக்கு சிலப்பதிகாரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா யூஜியில் பார்த்தீங்கன்னா அதில் ஏதாவது குறிப்பிட்ட காதை தான் வச்சுருப்பாங்க. 30 காதையில் ஏதேனும் ஒரு காதை தான் யூஜியில் வச்சுருப்பாங்க.
பிஜி எடுத்துக்கிட்டிங்கன்னா என்ன ஆகும்னா, அந்த இதில் யூஜியை விட கொஞ்சம் அதிகமாக இருக்கும். சில இதில் வந்து ஒரு 5 காதை இருக்கும். சில இதில் ஒரு காண்டம் அந்த மாதிரி தான் இருக்கும். அதை தாண்டி முழுமையாக வைக்க மாட்டாங்க. ஆனால் நம்ம பயிற்சி வகுப்பில் இப்போ சிலப்பதிகாரம்னு எடுத்துக்கிட்டோம்னா, அந்த 30 காதைகளையும் நம்ம முழுமையாக நடத்திடுவோங்க. முழுமையாக நடத்திடுவோம். கம்ப்ளீட்டாக நடத்திடுவோம். அந்த மாதிரி நீங்கள் காப்பியங்கள், பக்தி இலக்கியங்கள், 8 தொகை, 10 பாட்டு, 17 கீழ்க்கணக்கு நூல்கள், இலக்கணம் எல்லாமே நன்னூல், யாப்பு, தண்டி அலங்காரம், நம்பியக பொருள், புறப்பொருள் வெண்பாமாலை, தொல்காப்பியம், இது மொழி வரலாறு சார்ந்த நூல்கள், இவை அனைத்துமே நம்ம முழுமையாக மூல நூல்களை வைத்து முழுமையாக நடத்தி கொடுத்துருவோம். அதிலிருந்து தேர்வும் வச்சுடுவாங்க. உங்களுக்கு மிகுந்த பயனுள்ள ஒரு பயிற்சி வகுப்பாக இருக்கும். தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலையில் நிறைய காணொளிகள் பதிவிடுறோம். அதாவது இப்போ பயிற்சி வகுப்பில் சேர்ந்து படிக்க முடியாத நண்பர்களுக்காக, மாணவர்களுக்காக நிறைய நம்ம பாடம் தொடர்பான நிறைய காணொளிகள் பதிவேற்றம் செஞ்சுக்கிட்டே தான் இருக்கோம். நண்பர்கள் அதை நீங்கள் தொடர்ந்து பாருங்கள். இனிமேலும் அதை நம்ம தொடர்ந்து பதிவேற்றம் செய்து கொண்டு தான் இருப்போம். ஸோ நண்பர்கள் தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலையை பார்த்துட்டு வாங்க. தொடர்ந்து நம்ம தமிழ்ச்சோலைக்கு பேராதரவு கொடுத்து கொண்டு வரக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் மனமார்ந்த நன்றி. வணக்கம்.